அம்மா மா 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 என்னமாச்சு? மா மா எழுந்துருமா, என்னமாச்சு? மா ஐயோ, எழுந்துருமா. மா மா என்னமா? எழுந்துருமா. மா எந்திரிமா. மா என்னமாச்சு? மா கண்ணை திறந்து பாருமா. மா அத்தை என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அத்தை என்ன பாருங்க அத்தை. அத்தை என்ன பாருங்க அத்தை. அவமானம் தாங்காம அந்த அம்மா செத்தே அத்தை. குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நான் கௌரவத்தை பெருசா நினைக்காம காலில் விழுந்ததுனால இப்ப மூச்சே நின்னு போச்சே. ஏமா ஒரு பொண்ணு வலது காலை எடுத்து வச்சு விளக்கேத்தி வீட்டுக்குள்ள வர்றதே அந்த குடும்பத்தை தழைக்க வேண்டியதாமா. இப்படி வேறோட சாய்த்ததுக்கு இல்லம்மா. இப்படி அநியாயமா அண்ணன் உசுர வாங்கிட்டியே, நீ நல்லா இருப்பியா? நீ நாசமாதான் போவ. ஒரு உசுரோட அப்படி என்ன உனக்கு கோவம்? ஐயோ ஜாலி. அமுதா, ஆட்டமாடி ஆடின உனக்கு இருக்குடி. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். ஏத்தா அமுதா, என்ன இங்க வந்து உட்காந்துருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன் குழந்தை வடிவேலு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போனான் போல இருக்கு. அவனுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல வீட்டுல எதுவும் பிரச்சனையா? நீ தானமா ஒண்ணு இல்லாத குடும்பத்தை உருப்படியாக்குன. அந்த குடும்பத்துக்காக நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் கூட எதுக்காக சண்டை போடுறாங்க? என்னத்த சொல்றது? ஆமா, நீதான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறவளாச்சே. உன் மனசு யாருக்கு வர சொல்லு? அவன் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணா நீ மன்னிச்சு சரின்னு போக வேண்டியதானே? இப்படி கோச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல வந்து உட்கார்ந்தா நல்லாவா இருக்கு? மன்னிச்சுட்டு போமா. ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த பிள்ளை யாராவது கோவிப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல. என்ன நடந்திருந்தாலும் இந்த புள்ள அந்த குடும்பத்துக்காக எம்புட்டு பண்ணிருக்கு தெரியுமா? ஏன் இந்த ஊருக்கே தெரியுமே. அப்படி இருக்கையில இந்த புள்ள தப்பு பண்ணிருக்குமா? இத போய் யாராவது இப்படி பேசலாமா? நன்றி கேட்டவங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒருத்திய கண் கலங்காம தங்க கலசம் மாதிரி பத்திரமா பாத்துக்கணும். இப்படி கலங்க விடலாமா? எனக்கு மட்டும் இப்படி ஒரு மருமக கிடைச்சா தாங்கன்னு தாங்குவேன். அப்படிப்பட்ட உன்கிட்ட அந்த பையன் பிரச்சனை பண்றானா? அவன் மட்டும் திரும்ப வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம். சூளத்தை கழுத்துல வச்சல, அப்பவே ஒரு இறக்கிருக்கலாம்ல. நீ எதுக்குமா சும்மா விட்ட? அண்ணமே வந்துட்டாங்களே. ஏத்தா அண்ணா, உன் மருமகளை கொண்டு இப்படி உட்கார வச்சிருக்க? உன் மாமா வடிவேலு தான் கோளாறு பண்றானா? நீ இப்படி கேட்காம வச்சிருக்க? இப்படி ஒரு மருமக வரம் இருந்தாலும் கிடைக்காது. அது கண் கலங்கிட்டு இங்க வந்து உக்காந்துருக்கு. என்ன ஆச்சுன்னு கேளாத்தா? என்னத்த கேக்குறது? இது எங்க வீட்டு பிரச்சனை. இத என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் தலையிட வேணாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் அம்மாவே தேடி வந்துட்டாங்கல்ல. இன்னும் என்ன கோவம்? கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இப்படி ஊர் பொதுவா நின்னா கண்டவங்களா நியாயம் பேசுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம்.
முன்கூட்டி சொல்றேன். இப்போ நீங்க வீம்பு பிடிச்சா எப்படி அண்ணமண்டி? டேய், அமுதா, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுத்தா? என்ன பண்ணணும்? மா சொன்னா கேளுமா. நீ எதுவும் பண்ண வேண்டாமா? நீ வீட்டுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு இப்ப சொல்லு. உன் கோபத்தை போக்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நாங்க பண்ணது பெரிய தப்புதான். அப்படி பண்ணிருக்க கூடாது. வடிவேல் பையதான் ஆத்திரத்துல அப்படி சொல்லி இருந்தாலும் அத பாத்துக்கிட்டு நான் அதை தடுக்காம சும்மா இருந்திருக்க கூடாது. உன்னையும் அப்புச்சியையும் நாங்க விட்டு கொடுத்திருக்க கூடாது. நீ எங்க குடும்பத்துக்காக உங்க குடும்பம், சொத்து, உங்க அப்புச்சின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. என் குடும்பத்தை உன் குடும்பமா தூக்கி சுமந்த. அப்படிப்பட்ட ஒன்ன நான் விட்டு கொடுத்திருக்க கூடாது. நீ தெய்வமா மதிக்கிற உன் அப்புச்சிய என் மகன் கால்ல விழ வச்சிருக்க கூடாது. நாங்க பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். அத நீதான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு என் கூட வீட்டுக்கு வரணும். அது அமரா கப்பச்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருமா. நானும் செந்தில் அப்பச்சியை பார்த்து அவரை சமாதானப்படுத்தலான்னு போனோம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயங்கி சரிஞ்சு கீழே விழுந்துட்டாருமா. ஆஸ்பத்திரியில் அவர் சேர்த்திருக்க. நீ வாமா வாமா, சீக்கிரம் வா. நீ வாமா. நல்ல வேலை. எங்க நீ கால்ல விழுந்து நம்ம குடும்ப மானத்தை பறக்க விட்டுருவியோன்னு பயந்துட்டேன். வாமா நம்ம போலாம். மேடம், சிதம்பரம் அந்த பக்கம் போகணும். அண்ணே, 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 அப்புச்சிக்கு என்னாச்சு? அண்ணே, நான் அப்புச்சியை உடனே பார்க்கணும். அண்ணே சொல்லுண்ணே, அப்புச்சிக்கு என்னாச்சு? நான் சொல்லுண்ணே. நீ அமைதியா இருமா. என்னன்னே தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்கம்மா. இப்ப உள்ளதா இருக்காங்க. கண்ணு முழிக்கல, இன்னும் மயக்கமா தான் இருக்கா. அண்ணே, நான் அவரை உடனே பார்க்கணும். வாண்ணே. சரி வாண்ணே. வா. அப்புச்சி, சைலன்ஸ். அவரோட பொண்ணுதாங்க. கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா பாருங்க. அப்புச்சி, என்ன பாருங்க அப்புச்சி.
கண்ணு திறந்து பாருங்க அப்பச்சி. உங்க அம்மா வந்திருக்கேன் பாருங்க அப்பச்சி. அவரே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. இதுல இவ பேரை சொன்ன உடனே அவர் அப்படியே எந்திரிச்சிட போறாராக்கும். அப்பச்சி நான் பேசுறது கேக்குதா? உங்க மக அமுதா வந்திருக்கேன் அப்பச்சி. என்ன ஒரு வாட்டி பாருங்க அப்பச்சி. அண்ணன் என்னன்னு அப்பச்சி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்குன்னு. இவங்க வேற ஏதேதோ மாட்டி வச்சிருக்காங்க. அப்பச்சி என்ன பார்க்க சொல்லுங்கண்ணே. அடாதடா, தைரியமா இரு. அப்பச்சிக்கு எதுவும் ஆகாது. ஆமா, இவர் பெரிய டாக்டர், அப்படியே கரெக்டா சொல்லிட்டாரு. தைரியமா இருமாமா. வயசானா இதெல்லாம் வரது தானே. அப்படியே சும்மா அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஏய், உனக்கு யார் இப்ப பேச சொன்னா? அமைதியா இரு. அப்புறம் உனக்கும் பக்கத்துல பெட் போட வேண்டியது வரும். ஆமா ஆமா, அப்படியே போடுவீங்க நல்லா. அண்ணன் டாக்டர் என்ன சொன்னாங்க? எப்போ சரியாகும்? அப்புச்சி எப்பன்னு என்ன கண் முழிச்சு பாப்பாங்க? என் அப்புச்சிய பேச சொல்லுங்கன்னு. அப்புச்சி அப்புச்சி கண்ணு திறந்து பாருங்க அப்பச்சி. ஹலோ ஹலோ அப்புச்சி ஹலோ, கொஞ்சம் சைலண்டா இருங்க. இத்தனை பேர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ கெஞ்சி கேட்டதால பார்க்க அனுமதி கொடுத்தேன். அதுக்கு நீ இப்படியா உள்ள வந்து சத்தம் போடுறது? அவரு உங்க அப்பா மட்டும் இல்ல, இப்ப பேஷண்ட். அவர் நிலைமை இப்ப சரியில்லை. நீங்க இப்படி பக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா அவர் உயிருக்கு தான் ஆபத்தா முடியும். அப்புச்சி கொஞ்சம் அமைதியா நீங்க வெளியே போனீங்கன்னா நாங்க அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம். ப்ளீஸ் போங்க சார். மேடம் போங்க மேடம். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க டாக்டர். அப்படியே ஓவரா பாசத்தை பொழிஞ்சு அதனால என் மாமாக்கு ஏதாவது ஆயிட போகுது. ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் வெளியே போங்க. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் கூட்டிட்டு போங்க சார். அமுதா, வாமா. அது கொஞ்சம் எடுமா. வாமா. அதான். அண்ணன் என்னென்ன நடந்துச்சு? எதுக்காக அப்புச்சி இப்படி ஆனாக? சொல்லுங்கண்ணே, என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. தெரியலம்மா. நானும் நாகவும் வெளியே வந்து பார்த்தோம். அங்க அப்பச்சி மயக்கம் போட்டு கிடந்தாங்க. அண்ணா என்னென்ன சொல்ற? ஆமாம்மா, பக்கத்துல மாப்பிள்ளையும் மாணிக்க சித்தப்பாவும் இருந்தாங்க. ஏன் வீட்டுக்காரன் சித்தப்பாவுமா? அவங்க எதுக்கு அங்கன வந்தாக? அவங்க எதுக்கு திடீர்னு அங்க வந்தாங்கன்னு தெரியல. எப்பவும் எதுனாலும் நீதானமா வருவ. ஆனா அப்பச்சிக்கு அப்படி நடந்த பதட்டத்துல நான் எதுவும் கேட்டுக்கல. மாப்பிள்ள தான் ஆட்டோ பிடிக்க உதவியா இருந்து ஏத்தி விட்டாரு. மாணிக்க சித்தப்பா தான் உனக்கு தகவல் சொல்லியிருப்பாரு. தேவையில்லாம அவங்க எதுக்கு அங்கன வந்தாக? யார் இப்ப அவங்கள அப்பச்சிய பார்க்க சொன்னது? சமாதானம் பேச யார் அவங்கள போ சொன்னது? என்னது சமாதானம் பேசுறது? என்னம்மா நடந்துச்சு? சொல்லு, என்ன நடந்துச்சு? எதுக்கு சமாதானம் பேச வந்தாங்க? அது சமாதானம் பேசுற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? அது ஒண்ணும் இல்லைண்ணே, அந்த ஃபங்க்ஷன் நடந்த விஷயமா தான். இல்ல, நீ ஏதோ மறைக்கிற. என் தங்கச்சி அமுதா பொய் சொல்ல மாட்டா. உண்மையை சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அண்ணா அது வந்து அன்னைக்கு சபையில அப்புச்சி எங்க மாமியார் அப்படி பேசினதுல அவங்க மனசுல ஒரு சின்ன சங்கடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கோயில்ல பார்த்தாக. என் முகத்துல இருந்த வாட்டத்தை பார்த்துட்டு என் வாழ்க்கைய சரி பண்ண இது விஷயமா என் மாமியாரை சந்திச்சு ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எங்க வீட்டுக்கு போனாங்க. போன இடத்துல என்ன போன இடத்துல என்னாச்சுமா?
மன்னிப்பு கேட்க போன அப்பச்சிய அந்த வடிவேல அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அடாம சொல்லுமா, என்ன ஆச்சு? ஏய், சும்மா அழுது பூசி முழுகாம என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அதான் கேக்குறாங்கல்ல உங்க அண்ணன், சொல்லு. நம்ம அப்பச்சிய அந்த பையன் கால்ல விழ வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்ண, அப்பச்சி அந்த பையன் கால்ல விழுந்து மனசு உடைஞ்சது அந்த வீட்டை விட்டு வந்திருக்காக. இதெல்லாம் ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம என் மாமியாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காக. சித்தப்பாவும் எதுவுமே பேசாம தான் இருந்திருக்காரு. இத கேள்விப்பட்டு நான் ஆத்திரத்துல அந்த வீட்டை விட்டு வந்து இம்புட்டு நேரம் கோவில்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்பச்சிக்கு இப்படி ஆனது தெரிஞ்சுதான் இங்க ஓடி வந்தேன். எனக்கு தெரிஞ்ச இது விஷயமா சமாதானம் பேசதா அப்பச்சிய பார்க்க அவங்க வந்திருப்பாங்க. ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி சமாதானப்படுத்ததான் வந்தாரா? நான் மட்டும் இருந்திருந்தா அந்த ஜென்மங்களை உள்ளே விட்டு இருந்திருக்க மாட்டேன். காசு பணம் இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் கௌரவம் ஓட்டிட்டு இருந்தது. இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சா? இனி என்னத்துக்கு நாம உசுரோட இருக்கணும்? அந்த பக்கத்து குடும்பம் கடைசியில மாமாவே கால்ல விழ வச்சுட்டாங்க. அந்த வடிவேலு பயலுக்கு எம்பிட்டு திமிரு இருந்தா நம்ம பிச்சையை கால்ல விழ வச்சிருப்பான். நீ ஏமா இதை முதல்ல சொல்ல? நீ மட்டும் அப்பவே சொல்லியிருந்தனா அவனை அப்படியே அப்புச்சு முன்னாடி வெட்டி போட்டிருப்பேன். அவர் மனசும் ஆறுதலா இருக்கும். மனுஷன் மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி இப்ப படுத்த படுக்க ஆயிட்டாரேமா. இனி ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். உன்னை கட்டி கொடுத்துட்டா நம்ம என்ன அவனுக்கு அடிமையா? அண்ணன், முதல்ல அப்பச்சிக்கு சரியாகட்டும்னு, அதுக்கப்புறம் என்னன்னு பேசிக்கலாம். மத்த பிரச்சனை எல்லாம் அப்புறமா பாத்துப்போம். பாத்தியா வாயா. பாத்தீங்களா இப்பயே அந்த வீணா போனவங்களை விட்டு கொடுக்கறாளான்னு? இவளால இன்னும் நம்ம என்னென்ன அனுபவிக்க போறோமோ? என்னங்க முறைக்கிறீங்க? சும்மா என்ன எதுக்கு முறைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மாமாக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க. அமுதா, நீ அப்புச்சி கொடுரு. நீ பக்கத்துல இருந்தா அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்கிரமா குணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ இரு, நான் போய் பணத்தை கட்டு வந்துடுறேன். மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே, வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோங்க. மாப்பிள, தம்பி அங்க இருக்காரு. அவர் அப்பச்சி எப்படி இருக்காருன்னு விசாரிப்பான். வாங்க. நில்லுங்க. தம்பி, அப்பச்சி எப்படி இருக்காங்க? அவர் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல உங்க மாதிரி விசாரிக்க வந்திருக்கீங்களா? மரியாதை எங்க இருந்து போயிருங்க. இல்ல எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். எங்க அப்பச்சியோட மரியாதை என்ன, மதிப்பு என்ன? அப்பேற்பட்ட மனுஷனை மரியாதை இல்லாம இந்த சின்ன பையன் காலில் விழுந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க. காசு பணம் இல்லைன்னா சிதம்பரம் உங்களுக்கு இலக்காரமா போயிட்டாரு, அப்படிதானே? வசதியா இருந்த சிதம்பரத்தை ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஒண்ணுமில்லாத சிதம்பரத்தை அசிங்கப்படுத்தி பாக்குறீங்களா? நீங்க இருந்த இருப்புக்கெல்லாம் உங்க வீட்டுல பொண்ணு கொடுத்ததே தப்பு. இதுல எங்களை அவமானப்படுத்துறீங்க. தம்பி, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதெல்லாம் நாங்க திட்டம் போட்டு எதுவும் பண்ணல. அதுவும் உங்க அப்பச்சி போய் அப்படி நடத்துவோமா? யோ, என்னையா தெரியாம நடந்து போச்சு? உங்க முன்னாடி நீங்க அங்கனக்குள்ள இருக்கிறப்ப தான் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் என்னையா தெரியாம நடந்து போச்சுன்றீங்க? தம்பி, உங்க குடும்பத்திலே நீங்க தான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசுறவரு. நீங்களே இப்படி கோவமா பேசினா நாங்க என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது? நீங்க ஒண்ணும் எனக்கு விளக்க சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீங்க யாரு, உங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா,
நீங்க வீட்டுக்கு பெரியவங்க தானே. உங்களுக்காக தானம்மா என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்தா. குடும்பத்துக்காக மாடா உழைச்சா. உங்களை தானம்மா அம்மாவை பார்த்தா. ஆனா அவ மனசு நோக்குற மாதிரி இப்படி நடந்துக்கிறீங்களேம்மா. உங்க பையன் யோகி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதே தப்பு. சொந்த வீட்டுக்குள்ள திருடின திருட்டு பையன். இவனே ஒரு கேடு கெட்ட ஜென்மம். அவன் காலில் போய் எங்க அப்பச்சியை விழ வச்சு நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. உங்களெல்லாம் தம்பி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் பையன் தப்பு பண்ண வந்தான். ஆனா இப்ப அவன் திருந்திட்டான். ஏதோ பழைய ஆத்திரத்துல அப்படி பண்ணிவிட்டான். நாங்க வேணும்னு எல்லாம் பண்ணல தம்பி, புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா என்னத்தை புரிஞ்சுக்கணும்? தகுதி தராதரா என்னன்னு தெரியாத உங்க பையனை நாங்க புரிஞ்சுக்கணுமா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பண்ண தப்புக்கு நீங்க எல்லாம் சமாதானம் பேச வந்திருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, என்ன தம்பி இது?